வேதம் சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. 25 வருஷம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து 25 வருடங்கள் வந்து ஒரு கேள்வி கூட கேட்காம, ஒரு சந்தேகம் கூட படாம காத்திருந்தவன் ஆபிரகாம். ஆமென். 25 இயர்ஸ், 25 வருஷம், 38 வருஷமான வியாதியாக இருந்த மனிதன் எத்தனை அவமானம், எவ்வளவு நிந்தை, எத்தனை பேருடைய பேச்சு, எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸு. ஆனால் அத்தனையும் நடுவிலையும் 38 வருடமாக இருந்தாலும் தன்னுடைய நம்பிக்கையை தளராமல் இருந்தவன் அந்த வியாதி உள்ளவன். ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, அவர்கள் நம்பின நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே இல்லை. கர்த்தருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்தினார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவர் கர்த்தர். அல்லேலூயா. அதனால சில நேரங்களிலே வந்து நாம் ஒரு காரியத்தை விசுவாசிக்கும் போது, ஒரு காரியத்தை நம்பும் போது நிறைய பேர் வித்தியாசமாய் பேசலாம். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம், மனிதர்கள் எதிர்மறையாய் பேசலாம், நம்முடைய சரீரத்திலே பலன் அற்று போகலாம், நம்மை சுற்றி இருக்கிறது எல்லாம் எதிராய் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் உறுதியாய் நினைக்க வேண்டும், அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை அவர் கைவிடுவதே இல்லை. நன்றாய் கரங்களை தட்டி, எனக்கு அவர் வாக்கு கொடுத்ததை, நான் எனக்கு அவர் நம்ப பண்ணின வசனத்தை மீண்டுமாக எனக்காக ஞாபகப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. சில வசனங்கள் படித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மை நம்ப பண்ணுவார். சில வசனங்களை நாம் கேட்டு கொண்டிருக்கும் போது, ஆராதனையிலே கலந்து கொள்ளும் போது நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது சில வசனங்களை ஆண்டவர் நம்ப பண்ணுவார். நம்ம சில புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் போது சில வசனங்களை ஆண்டவர் நம்ப பண்ணுவார். அப்போது உங்களுக்குள்ள ஒரு வசனத்தை குறித்த ஒரு நம்பிக்கை வருகிறது என்றால் நிச்சயமாக நீங்கள் நினச்சிக்கணும், அந்த வாக்கு தத்தம் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும். அதை நம்ப பண்ணுகிறவர் கர்த்தர். அதை நம்ப பண்ணுகிறவர் கர்த்தர். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மை நம்ப பண்ணி நம்மை ஏமாற்றலாம். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு நாளும் நம்மை நம்ப பண்ணி கர்த்தர் ஏமாற்றவே மாட்டார். அப்போ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை நான் இழந்து விடாதபடி கடைசி வரையிலும் இந்த விசுவாச வாழ்க்கையிலே நிற்பதற்கு எனக்கு பலன் தருவீராக. ஆமேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ எந்த மருத்துவர்களாலும் சுகப்படுத்த முடியாமல் இயேசு சுகம் கொடுப்பார் என்று விசுவாசித்து அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும், அவ்வளவு முன்பாக இருக்கிற சவால்கள் மத்தியிலையும் ஆண்டவரை தொட வேண்டும் என்று ஒரு முடிவில் கடந்து போனாங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி, நெருக்கத்தை தாண்டி, மனிதர்களை தாண்டி, தன்னுடைய பலவீனத்தை தாண்டி ஆண்டவரை போய் தொட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒன்று நினைக்க வேண்டும், ஆண்டவரை வந்து நம்ம சில நேரத்தில் ஈஸியாக தொட்டு விட முடியாது, ஈஸியாக தொட்டுற முடியாது. அவ்வளோதான். இன்றைக்கி ஜெபம் பண்ணணும்னு நினச்ச உடனே நம்மளால் ஜெபம் பண்ணிட முடியாது. இன்றைக்கி பைபிள் வாசிக்கணும்னு நினச்ச உடனே பைபிள் வாசிட முடியாது. இந்த பைபிளை படித்து முடிச்சிடணும் அப்படின்னு நினச்ச உடனே பைபிள் வாசிட முடியாது. அப்போது எல்லாத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தாண்டி போய் தான் ஆண்டவரை நீங்கள் தொட முடியும். அப்போது சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடையில் போராட்டங்கள் வரும்போது, இது என்ன ஆண்டவரை தேடுனா இவ்வளோ போராட்டம் வருது. சிலர் பாருங்கள், ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கை சுமூகமாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி கொஞ்சம் ஜெப வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்களோ உடனே போராட்டம் வரும், பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு வியாதி வரும், ஏதாவது ஒரு பண கஷ்டம் வரும். உடனே நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கிறேன், நம்ம ஜெபம் பண்ணால் தான் வந்து நமக்கு சோதனை வருது, அதனால என்ன பண்ணாமல் இருந்துடலாம், நம்ம ஜெபம் பண்ணாமே இருந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடைதான் அது. அதனால அந்த தடைகளை எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தாண்டி ஆண்டவரை நம்ம தொடுவோமானால் அவரிடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு வந்து நம்மை வழி நடத்தும். அந்த அற்புதம் வேறு யாராலும் தர முடியாது. அல்லேலூயா. சமீபத்திலே சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி நம்முடைய திருச்சபையிலே பிசாசினாலே ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் வந்தார்.
அப்போ ஒரு நாள் அவர்களுக்காக ஜெபம் முடித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் ஆடி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே எல்லாரும் வந்து அவங்க பக்கத்தில் கூட்டமாக நின்னாங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து அவர்கள் வந்து அதற்கு பிறகு பல வாரங்களாக வந்து இல்லைன்னா ரெகுலராக வந்து ஜெபம் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் முன்னாடி வந்து அவங்க ஜெபம் பண்ணவே இல்லை. அப்போ வந்து அவங்கள பார்த்து ஒரு நாள் கேட்டேன், ஏன் நீங்கள் வந்து முன்னாடி வந்து நீங்கள் ஜெபம் பண்ணலை? அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு ரொம்ப அவமானமாக நான் ஃபீல் பண்ணுறேன், நான் பிசாசு பிடிச்சிருக்கிறவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ, எல்லாரும் என்ன பார்த்துருவாங்களோ, நீங்கள் வந்து இந்த பிசாசை வந்து என்னை விட்டு போகணுன்னு நான் வந்து பிரயாசம் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் அலக்கழித்து அப்படி போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் வேறு ஏதாவது எனக்கு வழி இருக்கா அப்படின்னாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் பர்சனலாக ஆண்டவரை ஆராதிங்க, நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, நீங்கள் நேரமாக சர்ச்சுக்கு வாங்க, முன்னாடி லைனில் உட்காருங்க, நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போது அதற்கு பிறகு அவர்கள் வந்து இந்த முன்னாடி வர்றது ஜெபம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப விரும்பி வந்தாங்க. அத்தனை நாட்களும் இல்லாத அளவிற்கு பூகம்பம் அவங்க வீட்டில் வெடிச்சிருச்சு. அவங்களுக்கும் அவங்களுடைய கணவனாருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு, அவங்க பிள்ளைக்கு ஸ்கூலில் பிரச்சனை வந்துருச்சு, மகளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் வந்துருச்சு. பாஸ்டர் எப்போ நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அப்போலேருந்து என்னால் முடியல, அதனால் கொஞ்சம் அமைதியாகவே விட்டுறலாமா? அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சத்துரு வந்து போகிறதற்கு நேரம் ஆயிடுச்சு, அவனுக்கு என்னமோ பண்ணுது, அப்போ உங்களுக்குள்ள அவனால் இருக்க முடியல, அதனால் வெளியே போகணுன்னு நினைக்கிறான். நீங்கள் தொடர்ந்து எல்லா பிரச்சனையும் முறியடித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இதுலேருந்து ஆண்டவர் ஒரு பரிபூரணமான விடுதலை தருவார். ஆண்டவருடைய ஒரு பெரிய இரக்கத்தின்படி அவருடைய தடைகளை தாண்டின அந்த ஜெபத்தில் ஆண்டவர் இன்னைக்கு பரிபூரணமாய் சுகத்தை கொடுத்து அந்த பிடியிலிருந்து ஆண்டவர் ரொம்ப அழகாக விடுதலை ஆக்குனார். அதனால நமக்கு வந்து எல்லாத்துக்கும் வர்ற தடையை விட ஆண்டவரை நெருங்குவதற்கும் ஜெபம் பண்ணுறதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் தான் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். சுற்றி இருக்கிறவர்கள் வந்து நீ என்ன பெரிய யோக்கியனா, நீ நல்லவனா, நீ அப்படி பண்ணா ஜெபம் கேட்கப்பட்டுருமா அப்படின்னெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நம்ம ஒரே ஒரு முயற்சி மட்டும்தான் இருக்கணும், ஆண்டவரே நான் உங்களை நெருங்குவதற்கு எந்த தடை வந்தாலும் நான் முன்னேறி செல்லுவேன். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்லுங்க பார்க்கலாம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே. இன்னும் ஒரு 2 விசை சொல்லுங்கள், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்லுங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். தானியேல் ஆண்டவரை 3 வேளை ஜெபம் பண்றான். அப்போ ஜெபம் பண்ணும்போது வேற எதுக்கும் தடை வரல, அவனுடைய வேலைக்கோ அவனுடைய பதவிக்கோ தடை வரல. எதுக்கு தடை வந்துச்சு தெரியுமா? 3 வேளை அவன் எப்படி ஜெபம் பண்ணலாம், அவன் எப்படி ஆண்டவரை நெருங்கலாம்? உடனே ராஜா அவனிடத்தில் போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்து நீ ஜெபிக்க கூடாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தனக்கு வேலை போனால் கூட பரவாயில்ல, தன்னை சிங்க கபியில் போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் நான் ஒன்று செய்வேன், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எந்த தடை இருந்தாலும் அந்த தடையை நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி முன்னேறினார். வேதம் சொல்லுகிறது, காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணி அவனுடைய தடைகளை மாற்றி அவனை மட்டுமல்ல அவனை சுற்றி இருந்தவர்களும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நேராய் கர்த்தர் நடத்தினார். ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே நான் நம்புகிறேன், கர்த்தரை நெருங்க விடாதபடி இருக்கிற தடைகள் கண்டிப்பாக முறியும் என்று நான் நம்புகிறேன். அதை கர்த்தர் உடைத்து போடுவாராக. ஆண்டவர் உங்களை நெருங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்தால் சிங்க கெபியோ சூளை நெருப்போ நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்க கெபியில் நான் இருந்தே அவர் என்னோடு அமர்ந்திருந்தா, சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பானி தூளியாய் என்னை நனைத்தா. சிங்க கேபியில் நான் இருந்தே அவர் என்னோடு அமர்ந்திருந்தா, சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பானி தூளியாய் என்னை நனைத்தா.
சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை அவர் காப்பார். ஆவியினால் யுத்தம் வெல்வேன், சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே இருந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் நடத்துவார். அவரே என்னை காண்பவர். ஓ ஹalleluya. அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் எனக்கு தடைகளே இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிடவே முடியாது. அதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நெருங்குவதற்கு நமக்கு ஒரு தடைகள் அல்ல, பல தடைகள் நம்மை வரும். ஆனால் நம்ம ஒன்று நினச்சிக்கணும், எந்த தடையும் நமக்கு நிரந்தரமானது அல்ல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கொஞ்ச நாட்கள் தான் அந்த தடைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அப்படியே கர்த்தர் சமூகத்தில் இருந்தீங்கன்னா அந்த தடைகள் உங்களை ஒன்றும் செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா, இந்த தடைகளுக்கு நம்ம பயப்படுவது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதல் அப்படின்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு படி. அந்த தடையை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். ஐயோ இத்தனை தடை வருது, இத்தனை தடை வருது. ஆனால் அடுத்து ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னால், தடைகள் வரும், ஆனால் தடைகள் மேலே உங்களுடைய இருதயம் போகவே போகாது. அது ஒரு பக்கத்தில் வரும், அது ஒரு பக்கத்தில் பிரச்சனை இருக்கும். அவ்வளோதான், நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும், நம்ம போகிறது போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் தரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் சேதம் அடைந்து தன் பிராணனுக்கு தீங்கு வருதுன்னு தெரிஞ்சதற்கு பிறகு கூட அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. நம்மளா இருந்தால் அப்போஸ்தலன் பேதுரு மாதிரி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்போம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வளர்ச்சி வித்தியாசமான வளர்ச்சி.
பேதுருவனுடைய வளர்ச்சி மாதிரி கிடையாது. ஆனால் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எடுத்து கொள்ளப்பட்டதற்கு பிற்பாடு அவனுடைய வளர்ச்சி வித்தியாசமாக இருந்துச்சு. அவனுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆணையாய் கட்டளை இட்டதற்கு பிறகு கூட அவங்க போய் பிரசங்கம் பண்ணாங்க. இல்லை, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போது நன்றாய் நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது. நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே கூட, நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே கூட வரலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் பிரச்சனையின் மத்தியிலையும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். போராட்டத்தின் மத்தியிலையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். வியாதியின் மத்தியிலையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நெருக்கத்தின் மத்தியிலையும் உங்களுடைய இருதயம் கலங்கவே கலங்காது. அல்லேலூயா. அப்போ இது பரிசுத்தவான்கள் எல்லாம் பலமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது, விசுவாசத்தோட இருந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு பிரச்சனையே தரல, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அதனால அவங்க சந்தோஷமா இருந்தாங்க, அதனால அவங்க நிம்மதியா ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு பைபிள் எங்கேயாவது சொல்லுதா? சொல்லுங்க சொல்லுங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? எல்லாருக்கும் சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா விரோதமாக தான் இருந்துச்சு, பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஆனால் அதன் நடுவிலையும் அவர்கள் நிம்மதியாய் வாழ்ந்தார்கள். அதன் நடுவிலையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். அதன் நடுவிலையும் அவர்கள் வைராக்கியமாக இருந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அளவிற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் பக்குவப்பட்டிருந்தார்கள். பிரச்சனையை பார்க்க மாட்டேன், அது வரத்தான் செய்யும், அது இருக்கத்தான் செய்யும், ஆனால் அது என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருந்துச்சு. இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பலன் என்ன அப்படின்னா, என்னை சுற்றி எவ்வளவு எதிரான சக்திகள் இருந்தாலும் கண்டிப்பாக அது ஒரு நாள் நன்மையாய் மாறும், அது தீமையாய் மாறாது. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் வெற்றியாய் ஓடுவேன். ஹல்லேலூயா. அதான் ரொம்ப அழகா சொல்லு, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வரிகளை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஹல்லேலூயா. எந்த எதிரி என்னை சுற்றி வந்தாலும் ஹல்லேலூயா, நன்றி அப்பா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு காப்பாரே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம். இப்ப சொல்லும், அவரே காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை கரங்களை மேல தட்டி, அவரே காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆமென். ஆண்டவரிடத்துல நம்ம இந்த சூழ்நிலையெல்லாம் என்னை விட்டு போகட்டும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும், எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், நான் உம்மை சேவிப்பேன், இந்த சூழ்நிலையே எனக்கு வேண்டாம், நான் உம்மை சேவிப்பேன் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதை விட, ஆண்டவரே இத்தனை சூழ்நிலைகள் இத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இதன் நடுவில் நான் நிற்கணும், இதன் நடுவில் நான் சாதிக்கணும், இதன் நடுவில் என் தைரியத்தை நான் விட்டுறக்கூடாது, இதன் நடுவில் உங்களுக்கு பிரியமாக வாழணும்
அப்படின்னு மட்டும்தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆனால் நம்ம என்ன ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இது எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னை எப்படி வைங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃப்ரீயாக வைங்க ஆண்டவரே, எனக்கு கஷ்டமே வேண்டாம்ப்பா, எனக்கு ரொம்ப லகுவாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே சில நெருக்கத்தோடு இருந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம லகுவாக பெற்றுக்கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஒரு 2 பேருக்கு போட்டி உண்டானது. அந்த போட்டி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய வாளி, அந்த 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 அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அப்போ அந்த தண்ணியை வந்து அவங்க வந்து ஒரு கைனால் அப்படியே தூக்கி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படியே வைக்கணும் அப்படின்னு. அப்போ 2-3 பேர் வந்து நிறைய பேர் தூக்கி பார்த்தாங்க, அதை ஒத்த கையில் தூக்க முடியல. அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து ரொம்ப பெரிய ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறவர் வந்து அப்படியே ஒரு கைனால் அப்படியே தூக்கி அதை அப்படியே கீழே வச்சார். அப்போ எல்லோரும் கை தட்டி, யாருமே செய்யலை, பட் இவர் வந்து தூக்கி வச்சிட்டாரு, உங்களுக்கு அவ்வளோ பலன் அப்படின்னு. அப்போ அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க, இவ்வளோ பலசாலியாக இருக்கிறீங்களே, உங்களுடைய பலன் எல்லாம் எப்படி வந்துருச்சு அப்படின்னு. அப்போ வந்து அவர் மைக்கை பிடிச்சிட்டு முதல்ல சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நோ பெயின் நோ கெயின் அப்படின்னாரு. நோ பெயின் நோ கெயின் அப்படின்னாரு. வலி இல்லை அப்படின்னா உயர்வு இல்லை அப்படின்னாரு. அப்போ அதை விளக்கமாக சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாளி வந்து இப்போ இதில் இருக்கிற தண்ணீரை வந்து நான் வந்து ஈஸியாக தூக்கினது மாதிரி இருக்குது, ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். முதல் வெயிட் தூக்கும்போது கை வலிச்சிருச்சு, ஆனால் நான் அதை பொருட்படுத்தலை. நிறைய வலிகளின் மத்தியில் தான் என்னுடைய கை இவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற வலிகள் வந்து கண்டிப்பாக நம்மை வந்து சாதாரணமான மனிதனாய் வைக்காது, நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டு போகிறதற்கு இந்த வலிகள் காரணமாய் அமையும். இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைய பெயின் நிறைய அனுமதிச்சிருக்கலாம், நிறைய வலிகளை அனுமதிச்சிருக்கலாம். இவ்வளவு எனக்கு வலிக்குது, மற்றவங்க பேசி உங்களை வலி உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களுடைய ஒவ்வொரு பெயினும் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை உருவாக்குகிற கருவியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் சுமக்கிற எப்படி ஆண்டவராகிய தேவனுடைய அந்த வலிகள் இன்றைக்கு நம்ம எல்லாருடைய காயங்களையும் மாற்றுகிறதோ, அதே போல இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வலிகளும் ஒரு ஆத்துமாவை உண்டாக்கும், ஒரு நன்மையை உண்டாக்கும், ஒரு உயர்வை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வலிகளை எல்லாம் தாங்குவதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அதான் பரிசுத்தவான்கள் வந்து முன்பாக அவர்கள் ஜெபித்த ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே எதையும் தாங்குகிற இதயத்தை எங்களுக்கு தாரும். அப்படிதான் அவங்க ஜெபம் பண்ணாங்க, எதையும் தாங்கும் இதயத்தை எங்களுக்கு தாரும். அப்போது சில விஷயங்களை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தாங்கி தாங்கி நீங்கள் பழகிட்டீங்கன்னா, சில பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நான் நம்புகிறேன் உங்களை யாராலும் அவ்வளவு சீக்கிரமாய் அசைத்து விடவே முடியாது. ஒரு உயர்வை ஒரு வெற்றியை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த படிப்பில் அவங்க வெற்றி பெறணும்னா, அவங்களுக்குடைய டெஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்கள சுற்றி அத்தனை ப்ராப்ளம்ஸு அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதும் அவங்க தெளிந்த புத்தியோடு சமாதானத்தோடு அப்படியே அமைதியாக அவங்களால் அந்த சூழ்நிலையை கடக்க முடியும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள தலைவன் அப்படின்ற குவாலிட்டி, தலைவி அப்படின்ற குவாலிட்டி வந்துச்சுன்னு அர்த்தம். ஆமேன். ஆனால் இந்த ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் கடக்க தெரியாமல் போராடுறீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த பலனை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் அது அசையாது, பதறாது, கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, கர்த்தரை நம்பி திடனா இருக்குமாமா. ஆபத்தான செய்தியை கேட்கும்போது, நஷ்டமான செய்தியை கேட்கும்போது பதட்டோன்ற ஒன்று உங்கள் மனசில் வராமல் இருந்தால் போதும், நீங்கள் ஜெயிப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிஞ்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. இல்லை
உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையின் நடுவில் வந்து நான் ஓடிடலான்னு நினைக்கிறேன், இந்த இடம் எனக்குரியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன், இது ரொம்ப சிக்கலாக இருக்குது, எத்தனை நாள் தான் இந்த பாடுகளை நான் சுமந்துட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட்டு அதில் நீங்கள் நொந்து போவீர்களே, ஆனால் உங்களால் தலைவனாய் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கும் போது கர்த்தர் எப்படி அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி எப்படி இருக்கிறதோ அப்படியே என்னுடைய குமாரத்திக்குள்ளே நீங்களும் இருக்கிறீங்க. அப்ப நம்ம இருக்கிறது வந்து வித்தியாசமா கிடையாது. எப்படி இருக்குமாமா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே. முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் அப்படின்றது பார்த்துருக்கீங்களா? இந்த லீலி புஷ்பம் என்கிற அந்த செடி இருக்கு பாருங்களேன், அது வந்து பல கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம கடந்து வரும்போதே அதனுடைய மனம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து பக்கம் போனீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மல்லிகை பூ வந்து வச்சுருப்பாங்க. நிறைய பேர் தலையிலெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அது கொஞ்ச நேரத்தில் வாடி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், போன நாத்தமாகும். அது அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மட்டும்தான் அந்த வாசனை கொடுக்கும். அதுவும் தலையில் சிலர் வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தலையிலோட எண்ணெயோடு சேர்ந்து அவ்வளோதான், அவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து ட்ராவலே பண்ண முடியாது. பூ வைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசனும் இதுவும் அப்படி தான். சிலர் வந்து அவ்வளோதான், காஞ்சு போகிற வரைக்கும் அந்த பூவை தலையில் வச்சுருவாங்க, எடுத்தே போட மாட்டாங்க, அவ்வளோ நாத்தமாக இருக்கும். அப்போது இந்த லீலி புஷ்பம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், பல கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நம்ம வரும்போதே அது இங்கே இருக்குது. அப்படி சில இடங்களில் போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஊட்டி இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா யூகாலிப்டஸ் மரம் இருக்குது பாருங்களேன், அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தைலம் வாசம் அடிக்கும். யாரா தைல டப்பாவை ஓப்பன் பண்ணான்னு கேட்டால் ஏற்கனவே ஆண்டவர் அங்கே நட்டே வச்சுருப்பார் தைல டப்பாவை. அந்த வாசனை நமக்கு அவ்வளோ. அப்போ அந்த லீலி புஷ்பம் வந்து ரொம்ப வாசனை கொடுக்குற ஒன்று. ஆனால் இது எப்போ வாசனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், அமைதியாக சும்மா இருக்கும்போது வாசனை கொடுக்காது. அந்த பக்கத்தில் காற்று அடிக்கும்போது அந்த காற்று அந்த லீலி புஷ்பத்தினுடைய சுற்றி இருக்கு பாருங்களேன், அந்த இலைகள் மாதிரி அது முள்ளாக இருக்கும். இந்த காற்று அடிக்கும்போது இந்த முள் வந்து அந்த லீலி புஷ்பத்தின் மேலே குத்தும். அப்போது அந்த இடத்துல ஒரு காயமாகும். அந்த காயம் பட்ட உடனே அதிலிருந்து வாசனை அப்படியே வெளியே வரும். நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிக்கிறோம் பாருங்களேன், சும்மா பாட்டிலை தூக்கி வச்சுட்டு இது நல்ல வாசனை அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க முடியாது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ப்ரெஷ் பண்ணி அடித்து அதுக்கப்புறம் தான் அது வாசனை கொடுக்கும். அப்போது ஆண்டவர் வந்து உங்களையும் என்னையும் எப்படி வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் எந்த அளவுக்கு குத்தப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு பாடுபடுறீங்களோ, எந்த அளவிற்கு உங்களுக்கு அவமானத்தை நீங்கள் சந்திக்கிறீர்களோ, அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் வாசனை கொடுக்கிறவர்களால் நீங்களும் நானும் நம்புறவங்க கரங்களை நல்லா தட்டி, ஆண்டவரே ஆமே, நல்ல கரங்களை தட்டி வாசனை கொடுக்கிறவர்களால் என்னால் மாற்ற முடியும். அப்போ இன்னைக்கு நான் என்ன ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு காத்து வேண்டாம் அப்படின்னு நான் ஜெபிக்க போறதில்லை. என்னுடைய சுத்தி இருக்கிற முள்களெல்லாம் எடுக்கப்படட்டும் அப்படின்னு நான் ஜெபிக்க போறதில்லை. ஆண்டவரே, இத்தனை முள் இருந்தாலும், இவ்வளவு பலத்த காற்றடிச்சாலும் உள்ள நான் ஒரு வாசனை திரவியமாய் இருப்பதற்கு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எந்த பிரச்சனை, எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு முகம் கூட கோணாமல், கொஞ்சம் கூட நான் கஷ்டப்படாமல், நான் எப்பவும் போல் அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராக. ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே கடந்து போய் உள்ள போய் என்ன பண்ணாங்களாமா? பாட்டு பாடி கர்த்தரை ஆராதித்தார்கள். அப்போ பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கைகளில் இருக்கிற கட்டப்பட்ட சங்கிலிகளெல்லாம் என்ன பண்ணிச்சாமா? அப்படியே அருந்து கீழே விழுந்துச்சு. ஆனாலும் வர்ஷிப்பை நிறுத்தலை. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒன்று சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது நமக்கு ஜெபமே வராது, பயமும் பதட்டமும் மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வராது. ஆனால் இவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது பயம் வரல, பதட்டம் வரல, என்ன வந்துருச்சு? ஆராதனை வந்துருச்சு. இப்போ ஆராதனை பண்ண கேட்டு திறந்துருச்சு, கையில் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்துச்சு. ஆனாலும் வெளியே போகாம ஆராதனையை கண்டினியூ பண்ணாங்களாம்.
அவங்க வந்து அந்த கேட் வாட்ச்மேன் வந்து ஐயோ இவங்க ஓடிட்டாங்க அப்படின்னு நினைச்சானம்மா. அப்பதான் உள்ள இருந்து கத்துறாங்க, நீ உனக்கு ஒரு தீங்கையும் பண்ணாத, நாங்க எங்க தான் உட்கார்ந்துருக்கிறோம், உள்ளதான் உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ சிறைச்சாலையிலே உள்ளே இருக்கும் போதே அவ்வளவு பலன், அவ்வளவு தைரியம், அவ்வளவு ஆராதனை இருக்குமையானால் அவர்கள்தான் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் மனசு உடைஞ்சு போய், ஏன் நான் வாழ்கிறேன், எதுக்கு நான் வாழ்கிறேன், இத்தனை பிரச்சனையை நான் தாங்கிட்டு உயிரோட இருக்கணுமா, என்னை சுற்றி ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா, எதுக்கு இத்தனை பிரச்சனை, ஒன்று பிரச்சனையை எடுத்துக்குங்க இல்லைன்னா என்னை எடுத்துக்குங்க அப்படின்னு கூட நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி நான் ஒன்று அதுக்குள்ள வச்சிருக்கிறேன். ஆனால் இது வர வர இந்த காற்று அடிக்க அடிக்க உங்களை பயன்படுத்துவேன் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசா உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசா உபத்திரவம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எந்த ஜப குறிப்பை நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, எடுத்து போடுங்க ஆண்டவரேன்ற அந்த ஜப குறிப்பை நிறுத்திட்டு பலன் தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்படின்ற ஜபத்தை எடுத்துட்டு பலன் தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம். ஆனால் இப்போ கூட நீங்கள் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு எப்படி வந்திருப்பீங்க தெரியுமா? என் கூட சேர்ந்து எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண தான் வந்திருப்பீங்க. இந்த முள் எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது, எனக்கு வேண்டாம், என் கூட ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் இதை என்னால் தாங்க முடியல, எடுத்து போடுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பேசுறார் அப்படின்னா, அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. என்ன ஜெபம் பண்ணணுமாமா? கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. கேட்கவே இல்லையே. நல்ல பலன். ஆமென். எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. அதைத்தான் தேவ மனுஷன் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, நான் எப்பொழுது பலவீனமாக இருக்கிறேனோ அப்பொழுது நான் பலனுள்ளவனாக இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய பலன் என் கூட இருக்குது. அப்போ நமக்கு பலன் தான் குறைவா இருக்கே தவிர நம்முடைய பிரச்சனை பெரிது. அதான் நான் சமீபத்தில் உங்களுக்கு சொன்னேன். அதான் சிலர் வந்து என்னிடத்துல ஜெப குறிப்பு சொல்லும்போது கடனுக்காக சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம அந்த கடன் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெறுவது எப்படி அப்படின்னு ஒரு 7 days மீட்டிங் நடத்துறதுனால நிறைய பேர் கடன் பிரச்சனைக்காக என்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது சிலருடைய கடன் எவ்வளோ உங்களுக்காக ஜெபம் பண்ணணும், எவ்வளோ கடன் இருக்குன்னா சிலர் க்ரோட்ஸ் சொல்லுவாங்க, கோடி சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப அசால்ட்டாக சொல்லிடுவாங்க, எனக்கு 5 கோடி கடன் இருக்குது, எனக்கு 10 கோடி கடன் இருக்குது. நமக்கு 10 கோடி கடன் இருக்கணும் போது உடம்பெல்லாம் நடுங்கும். ஆனால் அவங்க அசால்ட்டாக 10 கோடி ரூபாய் கடன் இருக்குப்பா சார், ஜெபம் பண்ணுங்க, கடவுள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா சரியாக போயிடும் அப்படின்வாங்க. அப்படிப்பட்டவர்களையும் நான் கேட்டிருக்கிறேன். இன்னொன்று 2000 ரூபாய் கடனுக்கு அழுன்னு அழுது கெஞ்சி, ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா, 2000 ரூபாய் கடனையா, அவமானப்படுத்துறாங்க ஐயா, சாகலான்னு தோணுதுயா, தூக்கு மாட்டிக்கலான்னு தோணுது. எத்தனை கடனுக்கு? அவன் 10 கோடி கடனை வச்சுட்டு சிம்பிளா சொல்றாங்க. சிலர் 2000 கடனுக்கு. அப்படி நமக்கு அவங்களும் மனுஷன்தான், இவங்களும் மனுஷன்தான். இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான், அவங்களுக்கு அனுபவம் ரொம்ப அதிகம், பார்த்து பார்த்து நிறைய பிரச்சனையை பழகிட்டாங்க. ஆனா இவங்க இன்னும் அந்த பலன் அவங்களுக்குள்ள வரல. அப்போ ஒன்று நினச்சிக்கணும், உங்களுக்கு பலன் வந்துச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சுற்றி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு என்னவா தெரியும்னா ரொம்ப லெகுவாகவே தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க, எனக்கு பலன் வேண்டும், எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே? ஆமென். இது எதுக்காக ஆண்டவர் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாருன்னா, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள்
பலன் அடையும்படியாக. ஆமென் சொல்லுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசா உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சொல்லுவோம். கைகளை மேல தட்டி சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே. சொல்லுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா இயேசுப்பா. சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக இருக்கிற உபத்திரவம் சீக்கிரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை விட்டு மாறி போகும். ஸோ இன்று உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் மாற்றணும் எல்லாரும். அப்போ இன்றைக்கி நான் கொடுக்குற செய்தியே என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜெபத்தை மாற்றுங்க. உங்கள் ஜெபத்தை முதலாவதாக மாற்ற வேண்டியது இந்த தீங்கு என்னை விட்டு போகட்டும் அப்படின்னு இல்லை. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நிற்பதற்கு எனக்கு பலன் தாரும். அப்போஸ்தலனாகிய பவுல் இது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்குது, இது என்னை விட்டு போகட்டும்னு ஜெபம் பண்ணா. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன அப்படின்னு சொன்னால், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஸோ போகட்டும், எடுக்கப்படட்டும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபித்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆன்சர் என்ன தெரியுமா? நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை இதே ஜெப குறிப்போடு வந்திருக்கலாம். பாஸ்டர், இன்றைக்கி நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், என்னால் தாங்க முடியல, என்னால் சகிக்க முடியல, எனக்கு வேண்டாம், எனக்கு எடுத்துருங்க, எனக்கு இது மாற்றுங்க, இதில் நஷ்டமானா கூட பரவாயில்ல, நான் இதில் அடிபட்டா கூட பரவாயில்ல, எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது எனக்கு தாங்க முடியாது, இப்படி ஒன்றை அனுமதிக்காதீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இந்த சர்ச்சில் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை மகளே, நான் உன்னை பலப்படுத்தி விட்டேன், நான் உன்னை பலப்படுத்தி விட்டேன். உன் ஜெபம், உன்னுடைய சூழ்நிலை அப்படியே இருக்கலாம், பிரச்சனை அப்படியே இருக்கலாம், ஆனால் இதை தாண்டுவதற்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியவே முடியாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? கவனிங்க, நம்ம உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் இப்போ ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்னு வச்சு, இது ஒர்க் ஆகாமல் இருக்குது. ஆனால் இது ஒர்க் ஆகாமல் தான் இருக்குது. ஆனால் இங்கே மற்ற ஸ்பீக்கர் எல்லாம் ஒர்க் ஆகுதில்ல, எல்லா ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகுறதுனால இது ஒர்க் ஆகலைன்னா ஒரு பெரிய விஷயமா நமக்கு அது தெரில, அந்த இடத்துக்கு தேவையான சவுண்டு வருதுன்னு வைங்க. ஆனால் நம்ம என்ன பர்பஸுக்காக கூடியிருக்கிறோமோ அது நிறைவேறிடுச்சு, அது நிறைவேறிச்சு, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அப்போது இந்த ஸ்பீக்கர் இங்கே இருந்தால் என்ன கேட்கல. ஆனால் நம்ம மனசு என்ன சொல்லி தெரியுமா? ஐயோ ஒர்க் ஆகலையே, ஐயோ ஒர்க் ஆகலையே, ஐயோ ஒர்க் ஆகலையே, இது ஒர்க் ஆகாமல் இருந்தால் எப்படி, இது அவ்வளோ காசு போட்டு அதுக்கு தானே வாங்கியிருக்கிறோம், அப்படி பண்ணியிருக்கிறோம். நம்ம கான்செப்ட் முழுவதும், நம்முடைய சிந்தை முழுவதும் இதன் பேரிலே இருக்குது, இந்த சூழ்நிலை பேரிலே இருக்கிறது, இந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலை பேரிலே இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம எதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால், அது அப்படியே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன், என்னை உயர்த்தாதபடிக்கு. அப்படின்னா
நான் உதாரணத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, இத்தனையும் பண்ணுது எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் பெருமை பாராட்டாதபடி ஒன்று அப்படி ஒர்க் ஆகாமல் இருக்கிறது நல்லதா கெட்டதா? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சிலது ஒர்க் ஆகாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நம்மளை பிடிக்க முடியாது. சொல்லுங்க, நம்மளை பிடிக்க முடியுமா? நம்மளை பிடிக்க முடியாது. நமக்கு பெருமை வந்துடும். நம்ம மனுஷங்க தானே, நம்ம மாற ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளை ரொம்ப அழகாக நடத்துறது எதுதான் அப்படின்னா இதுதான், இந்த மாதிரி பலவீனம் தான். பைபாஸ் ரோட்டில் வேகமாக போயிட்டுருக்கும்போது வண்டி 100, 125 அப்படி போகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிகார்டை கொண்டு வச்சுருப்பாங்க இடையில. அப்படி வண்டி ஓட்டுறவங்க திட்டுவாங்க, ஏன் போலீஸ்காரருக்கு வேறு வேலையே இல்லையா, இவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்கும் போது இடையில பேரிகார்டு தேவையா அப்படின்னு. ஆனால் நம்ம நிதானமாக ஓட்டுறதுக்கு எதுதான் பிரயோஜனமாக இருக்குது? இல்லைன்னா வண்டி பிரேக் இல்லாமல் போய் எங்கேயாவது முட்டிடும். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை கர்த்தர் வைத்திருப்பது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்காகத்தான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் தீமைக்கு அல்ல நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அப்போ நமக்கு என்ன ஆண்டவரிடத்துல கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு பெலன் தாரும், ஆண்டவரே எனக்கு பெலன் தாரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சிலருக்கு இது இல்லாமல் சிலரால் பிரசங்கம் பண்ண முடியாது, சிலரால் பாட்டு பாட முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க இதில் பழகி இருப்பாங்க. இது ஒரு மானிட்டர்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு மானிட்டர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சத்தம் கொடுக்கறதுக்கு வேறு ஸ்பீக்கர் இருக்குது, எனக்கு சத்தம் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்பீக்கர் இருக்குது. சிலர் இதிலேயே பழகியிருப்பாங்க, இந்த சத்தத்தை விட இந்த சத்தத்தை கேட்டு பழகியிருப்பாங்க. அப்போ இது இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு இது இருந்தாலும் இல்லைன்னாலும் இதை வச்சே அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கற்றுக்குவாங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், இது இல்லாமல் என்னால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, இது இருந்தாலும் என்னை என்ன நோக்கத்திற்காய் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை செய்து முடிக்கிறதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தருகிற கன்மலை, என்னை பலப்படுத்துகிற கன்மலை. ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், எனக்கு உம்முடைய பலன் வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. முழு பலத்தோடு சொல்லுங்க, எனக்கு பலன் தாரும். இதை சகிப்பதற்கு பலன் தாரும், இதை தாண்டுவதற்கு பலன் தாரும், இந்த சூழ்நிலையை நான் ஜெயிப்பதற்கு பலன் தாரும். இப்பொழுது இந்த உபவாச ஜெபத்திலே நான் கேட்கிறது, எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சொல்லுங்கப்பா, எனக்கு பலன் தாரும், எனக்கு பலன் தாரும். நன்றி ஆண்டவரே, உங்க பலத்தால நிரப்புங்க ராஜா. எனக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனைகளிலே நான் அமைதியா இருப்பதற்கு, இந்த பிரச்சனையிலே சமாதானமா இருப்பதற்கு இப்பொழுது எனக்கு ஒரு பலன், கேளுங்க, கேளுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறார், எனக்கு ஒரு பலன் வரட்டும். நன்றி 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 அப்பா, நன்றி. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடபலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என நிரப்பிடுமே. சொல்லும் எல்லாரும், உங்க பலன் எங்களுக்கு கிடைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உங்க பலன் எங்களுக்கு கிடைப்பதற்காக ஸ்தோத்திரம், உங்க பலன் எங்களுக்கு கிடைப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் முழு பலத்தோட கூட கேளுங்க, ஆண்டவரே பொல்லாதவைகளை சகிக்கிறதற்கு பலன் கிடைக்கட்டும், எங்க முன்பாக இருக்கிற இந்த சூழ்நிலையை தாண்டுவதற்கு பலன் எனக்கு கிடைக்கட்டும். என் ஜெபத்தை நான் ஆண்டவரை மாற்ற விரும்புகிறேன். எனக்கு இப்பொழுது உன்னதமானவருடைய பலன் என் மேல் இறங்குவதாக ராஜா. ஹல்லேலூயா.
எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நமக்கு முன்பாக இருக்கிற மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எதற்காக இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் அவர்கள் பலத்தோடையே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் அத்தனை சூழ்நிலையிலையும் அவர்கள் பலத்தோடையே இருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தை எல்லாரும் திறந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கைகள் சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். மெகதாலேயாவின் குமாரனாகிய தொலையாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்திற்கு போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவரும் தேவனுடைய வீடாகிய ஆலயத்திற்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள். அதற்கு நான், என்னை போன்று ஒரு மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டே நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்வதற்கு என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாகிறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்திருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய அறிவு இந்த இடத்துல வேணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நெகேமியாவினிடத்துல ஒருத்தன் சொல்றாரு, நம்மை கொன்று போட வருவார்கள் அப்படின்னா, இவர் போய் ஒருத்தன் அடைக்கப்பட்டிருக்கும் போது அவனை சந்திக்கிறான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேரும் ஒரே காரியத்திற்காக முயற்சியை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை கொன்று போட வருவார்கள். அதனால நம்ம 2 பேரும் தப்பிச்சு போய் தேவ ஆலயத்துக்குள்ள போய் அந்த கதவுகளை பூட்டுவோம் வாரும். நம்மை சுற்றி பிரச்சனை இருக்குது, நம்மை சுற்றி எதிரி இருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும், இதுலேருந்து நம்ம மறைஞ்சுக்கணும், நம்ம ஒளிஞ்சிருவோம், அவங்க நம்மளை விட்டு போவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நெகேமியா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல, அதற்கு நான், என்னை போன்ற ஒரு மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ? நான் போவது இல்லை. ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு பிரச்சனைகள் சுற்றி நெருங்கி நிற்கும்போது யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு, நம்ம ஒளிஞ்சுக்கலாம், நம்ம போய்க்கலாம், இதிலிருந்து ரிலீவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போகும்போது ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி என்ன பண்ண போகிறதில்லை, ஒளிய போகிறதில்லை, அதனுடைய ரெமடியை உடனே நான் தெரிஞ்சுக்க போகிறதும் இல்லை. ஆனால் நான் ஒன்று பண்ண போகிறேன். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இதை நேருக்கு நேராய் நான் சந்திப்பேன், நான் நேருக்கு நேராய் நான் நிற்பேன். என்னை போன்று ஒரு மனிதன் ஓடி போவானோ? நம்ம சண்டை போட போக வேண்டாம், நம்ம வாக்குவாதம் பண்ண போக வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஓடவும் வேண்டியதில்லை. உங்கள் கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பொறுமையா உட்கார்ந்து, அமைதியா உட்கார்ந்து,
இந்த யுத்தத்தை கர்த்தர் நடத்துறத நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்மை சுற்றி கர்த்தர் சத்துருக்களை வைப்பார். அந்த சத்துருக்களை ஆண்டவர் எதற்காக வைக்கிறாருன்னா, நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் அந்த சத்துருவை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஆமேன் சொல்லுங்கள். சத்துருவே இல்லாத வாழ்க்கை அல்ல, சத்துருக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற வாழ்க்கை. ஆமேன் சொல்லுங்கள். இன்றையிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாலும் இதிலிருந்து ஆண்டவர் என்னை தூக்குவார், இதிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார். நான் பதறவே மாட்டேன். ஆமேன். இந்த பாம்பு நிறைய பேரை கடிக்குது பாருங்களேன். இதில் ரொம்ப விஷம் நிறைஞ்ச பாம்புகள் கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், மோஸ்ட்லி ஹைமோஸ்ட் ரொம்ப விஷம் நிறைஞ்ச பாம்பு கடித்தாலும் ஒரு மனுஷனுடைய உயிரை 15 நிமிஷம் வரைக்கும் காப்பாற்ற முடியுமாமா. ஆனால் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 15 நிமிஷம் யாருக்கு டைம் அப்படின்னா, யார் ஒருத்தர் அந்த பாம்பு அவங்கள தீண்டும் போது பயப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 15 நிமிஷம் டைம் ஆகும். ஆனால் அந்த பாம்பு கடித்த உடனே பயப்பட்டு ஹார்ட் பீட்டெல்லாம் ரொம்ப வேகமாக அடித்து அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப வேகமாக ஓடுதுன்னா அவங்க உயிர் 3 நிமிஷம் வரைக்கும் கூட பார்க்க முடியாது. 3 நிமிஷம் 5 நிமிஷத்தோடு அவங்க செத்துருவாங்களாம். அப்போது ஒரு விஷம் நிறைந்த ஒரு பாம்பு கடித்தா ஒரு மனுஷன் பயப்படாமல் இருந்தால் 10 நிமிஷம் அவன் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது மாதிரி, நான் நம்புகிறேன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் நீங்கள் அதில் பயப்படாமல் கலங்காமல் நீங்கள் இருந்தால் போதும். நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அதை நம்மை கர்த்தர் வெற்றியாய் மனம் தளராமல் இருப்போமே. ஆனால் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம். நம்மை அறுக்க வைக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமேன் சொல்லுங்க எல்லாரும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என்னை பலப்படுத்துகிற தேவன். என்னை போன்ற ஒரு மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்ற ஒரு மனிதன் உயிர் பிழைக்கும்படி போய் தேவாலயத்தினுடைய கதவுகளை பூட்டுவானோ, நான் போவதில்லை, நான் போவதில்லை. கர்த்தர் அவனை அனுப்பவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன். இதில் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லப்படுகிறது. இவருடைய ஏற்ற நண்பன் தான். இவங்க 2 பேரும் ஒரு வேலைக்காக தான் பாடுபடுறாங்க. 2 பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இவன் எதிரி இல்லை. ஆனால் அவன் சொல்கிற வார்த்தையை வச்சு நெகேமியா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவன் இவனை அனுப்பவில்லை என்றும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஞானம் வேணும். என்ன ஞானம்னா, கர்த்தர் அனுப்புனதா சொல்லுங்க, கர்த்தர் அனுப்புனதா, பிசாசு அனுப்புனதா, மனுஷன் அனுப்புனதான்னு நீங்க கண்டுபிடிக்கிற ஞானம் உங்களுக்கு வேண்டும். சொல்லுங்க ஆமேன். நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம தோள் மேலே யாராவது ஒருத்தர் கை போட்டு சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 5 வருஷமான ஒரு ஃப்ரெண்டு நமக்கு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம சர்ச்சுக்கு கூட நெருக்கமாக வர்றவங்க சொல்லிட்டாங்கன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு பாஸ்டர் சொல்லிட்டாங்கன்னா, நம்ம உடனே என்ன நினைப்போம் தெரியுமா? ஐயோ, ஆண்டவர் வார்த்தையை அனுப்பியிருக்கிறாரு, ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் என்னை எச்சரிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நெகேமியா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவன் இவனை அனுப்பவில்லை. ஹலோ, யார் அனுப்பலை சொல்லுங்க. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம தவறி போகிறது எது அப்படின்னா, இதில் தான். யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லும்போது அதை கர்த்தர் அனுப்புனதா நம்ம நினச்சிக்கிறோம் பாருங்களேன். அது ரொம்ப டேஞ்சர். நிறைய பேர் இதை வச்சு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் இதை வச்சு கல்யாண காரியத்தை ரெடி பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு ஒரு விசேஷித்த ஞானம் வரணும். தேவன் இவனை அனுப்பவில்லை. ஆமென். சிலர் இதுக்காகவே வருவாங்க, நம்ம பக்கத்தில் சொல்கிறதுக்காகவே வருவாங்க. அவங்க தூரத்து ஆட்களாக இருக்க மாட்டாங்க, நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களாக இருப்பாங்க, நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க. உடனே இவங்க சொன்னால் 100%
சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைச்சிடவே கூடாது. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை தாரும், எனக்கு ஒரு கிருபையை தாரும். என்னிடத்திலே வந்து பேசுகிறவர்கள் யார் அனுப்பினார்கள் என்று நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? யோபுனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாளில் மரித்து போகும்போது ஒருத்தரை மட்டும் பிசாசு எல்லாரையும் கொன்னுட்டு ஒருத்தனை உயிரோட வச்சு போய் யோபுவுக்கு சொல்லு அப்படியே அனுப்பி விடுறான். அப்போது சில காரியங்கள் வந்து பிசாசையே நமக்கு சொல்லி அனுப்பி யாராவது வந்து நமக்கு சொல்லுவார்கள். சில காரியங்கள் வந்து மனுஷங்களை ஏவி விட்டு நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. சில காரியங்கள் கர்த்தரே நம்மிடத்துல ஆள் அனுப்பி நேரடியாகி சொல்லுவார். ஆனால் எனக்கு ஒரு ஞானம் வேணும். எந்த ஞானம்னா, எங்கிட்ட பேசுகிறவங்களை யார் அனுப்பினா? ஆமென் சொல்லுங்க பார்க்க. எத்தனை பேர் இதுக்காக ஜெபிக்க போறீங்க? சமீப நாட்களாக நான் நிறைய கேள்விப்படுறது எதில் கேள்விப்படுறேன்னா, இதில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் சிக்கினவங்க நிறைய பேர் இதில் நிறைய பேர் கர்த்தர் பேசினார், ஆண்டவர் பேசினார். கோயம்புத்தூரில் கூட சமீபமாய் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கவர்மெண்ட் வேலையில் இருந்த ஒரு கூட்டம், அப்படியே ஒரு கூட்டம் பேர் வந்து ஒரு மீட்டிங்கில் இப்படி அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுற போதகர் சொல்கிறாரு, எல்லாரும் அரசாங்க வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க, ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, இனி அரசாங்க வேலைக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, நீங்கள் எல்லாம் ஊழியத்துக்கு வந்துருங்க, கர்த்தர் பேசுகிறாருன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை நம்பி தங்களுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே ஒரு கூட்டம் பேர் வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரர் தொடர்ந்து ஊழியம் செய்யவே இல்லை, அவர் விட்டுட்டாரு. இன்னைக்கு இதே கோயம்புத்தூரில் ரத்னபுரியில் கூட அவரால் வேலையை இழந்து தவிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு ஞானம் வேண்டும். என்ன ஞானம்னா, ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தையை கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை தார். கைகளை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோட கரங்களை உயர்த்தி, கர்த்தர் அவனை அனுப்பல சிஸ்டர், ஆண்டவர் அவங்கள அனுப்பல பிரதர், ஆண்டவர் அவர்களை அனுப்பல, அவங்க சுயமா பேசுறாங்க. சன்பல்லாத்து தொபியா ஆள் அனுப்பி அதை பேச வைக்கிறாங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நேராய் வருகிற வார்த்தைகள், எனக்கு நேராய் வருகிற ஆலோசனைகள் எனக்கு ஏற்புடையதா இருந்தாலும், எனக்கு பிடிச்சதா இருந்தாலும், என் வாழ்க்கைக்கு அது பத்திரப்படுத்துகிறதா இருந்தாலும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும், நான் அதை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய கிருபை. சொல்லுங்க, முழு பலத்தோட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும். சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும், அந்த அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. அந்த ஞானத்தை கர்த்தர் தருவீராகப்பா. அந்த அறிவு இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள விளங்குவதாக ராஜா, விளங்குவதாக. ஆமென். ஒரு கவனமாய் கவனிங்க, யாரு கண்ணை மூடிட்டு எதை சொன்னாலும் நம்ம நம்பி இருக்கிற ஆட்களா என்ன பண்ண முடியாது, இருந்துடவே கூடாது. ஒரு வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க, தேவன் இவனை அனுப்பவில்லை என்று நெகேமியா கண்டுபிடிச்சாராம். என்ன கண்டுபிடிக்கணுமாமா? யார் அனுப்பல? நீங்க இளம் தீர்க்கதரிசி, வயதான தீர்க்கதரிசி. இந்த இளம் தீர்க்கதரிசி மரித்து போகிறதற்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வயதான தீர்க்கதரிசி சொன்ன ஒரே ஒரு பொய். அதுவும் அந்த பொய்ய யார சொல்லி சொல்றாரு? யார வச்சு சொல்றாரு? தேவனை வச்சு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய பேரு அவங்க தேவனை வச்சு, கிறிஸ்டியானிட்டியை வச்சு, பைபிளை வச்சு தான் உங்கள்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. அது பைபிளை வச்சு கர்த்தரை வச்சு சொல்றது சரின்னு நீங்க யாரும் என்ன பண்ணிடக்கூடாதாமா? அவங்கள கூட கண்காணிக்கணுமா? அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு.
இந்த ஞானம் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. கண்ணை மூடிட்டு இந்த கடை சரியில்லை, இதில் ஒரு பிசாசு நடமாடுகிறதா பார்க்குறேன், இதை மாற்றுங்கன்னு சொல்லி மாற்ற வச்சு நல்ல பிஸ்னஸை கெட்டு போக பண்ண எத்தனை பேர் எனக்கு தெரியுமா? இந்த பொண்ணை நீ கட்டுனது தப்பு, இவ என்னைக்குனாலும் உன் கூட இருக்க மாட்டா, இவ தலை மேலே ஒரு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ண வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? எவ்வளோ பேர் தெரியுமா? இந்த கடையை நீ எடுத்து ஆரம்பிச்சிரு, கடன் வாங்கி கூட ஆரம்பிச்சிரு, கடவுள் இதில் ஒன்று ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர் தெரியுமா? அப்போ நம்ம ஒரு நல்ல ஞானம் வேணும். தேவன் இவனை அனுப்பவில்லை. சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. தேவன் இவனை கேட்கல சத்தமா. ஆமா, நம்ம எல்லாம் பண்ணிட்டு கர்த்தர் அனுப்பினாரு, கர்த்தர் சொன்னாரு, அவர் சொன்னதை வச்சு தானே நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட முடியாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் என்ன ஜெபிமா தெரியுமா? உமக்கு சித்தம் இல்லை என்றால் தடுத்து போடும் ஆண்டவரே. இவங்க எல்லாம் பண்ணியாச்சு, இவங்க ஆண்டவரே நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறேன், நீங்க வேண்டான்னா நீங்க தடுத்து, இது என்ன ஜெபம்? அப்படி ஆண்டவர் வந்து நடத்தணும்னா நீங்க சும்மா இருந்தா பரவாயில்ல, நீங்க சும்மா இருந்து அது நடக்கலைன்னா சரி கர்த்தர் நடத்துறாருன்னு வச்சுக்கலாம். இவர் எல்லாத்தையுமே செய்வாராமா, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணணுமாமா? தடுத்து போகணுமாமா. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப கிருபை வச்சவர். சில விஷயத்துல என்ன பண்றாருன்னா அந்த மாதிரி எச்சரிப்பு கொடுத்து தடுக்கிறார். ஆனாலும் இவங்க ஆசை விடாது, ஆண்டவரே இதுல நன்மை இருக்குமோ என்று நினைக்கிறேன், மறுபடியும் பிரயாசம் எடுப்பாங்க. அப்படி இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை நீர் கற்றுக் கொடு. பேசுகிறவர் நீர்தானா, இல்லை இன்னொருவர் வருவதற்கு காத்திருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாய் நடந்த ஒரு மனிதர் அவர். அப்போது அவர் என்னை பார்க்கும்போது அவர் ரொம்ப கொஞ்சம் வயசானவர். அவங்க ஒரு வாலிப ஸ்டேஜ் அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப குட்டி பையன், அதனால என்ன வாடா போடான்னு கூப்பிட்ற அளவுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்குது. அப்போ அவர் வந்து என்ன பாஸ்டராக இப்போ பார்க்குறாருல, உடனே அவர் சொல்லுவார், நீ எல்லாம் என்னடா பாஸ்டர்? எப்படி தெரியுமா? ஃபுல் தண்ணி அடிச்சிட்டு நீ எல்லாம் என்ன பாஸ்டர்? நான் இப்போ ஃபுல்லாக ஒரு கோட்டரை போட்டுட்டு போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா அடுத்த நிமிஷம் எனக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்கும். கடவுள் என் ஜெபத்தை கேட்பாரு, ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறாரு. எப்போ அம்மா அவர் வீட்டில் போய் ஒருவேளை அவங்க அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப ஜெபத்தில் ஆண்டவரோடு நடக்கிறவங்க, வீட்டில் போய் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு வாக்கு தத்துவம் சொன்னோன்னு வைங்களேன்னா சத்தமாக ஆமேன் அப்படின்னுவார். ஃபுல் தண்ணி, ஆனால் ஆமேன். அநீதியத்தில் ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையின் நடுவிலையும் சூழ்நிலையின் நடுவிலையும் நான் நின்று அமர்ந்து அதை சகித்து அதில் பலனோடு இருக்கிறதுக்கு எனக்கு கிருபைத்தார். ரெண்டாவது ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீர் பேசுகிறதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தார். இது மனித சத்தமா, தேவ சத்தமா, பிசாசின் சத்தமா? இந்த மூன்றையும் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நான் நம்புறேன் 99% பிரச்சனைக்கு இந்த உலகத்தில் நாம் தப்புவித்துக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு பெரிய சவால், இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் பயப்படுத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க, சிலர் உங்களை உற்சாகப்படுத்தி சொல்லுவாங்க. உற்சாகப்படுத்தி சொல்லுகிறதுலையும் கவனமாக இருக்கணும். சொல்லுங்க எல்லாருமே, பயப்படுத்தி சொல்லுகிறதுலையும் கவனமாக இருக்கணும். அதுதான் எனக்கு நிதானமாக எனக்கு போதிக்கிற கர்த்தர். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிக்கிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு எல்லாருடைய கைகளை மேலே உயர்த்தி சத்தமாய் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு முன்பாக பேசப்படுகிற வார்த்தை, எனக்கு முன்பாய் சொல்லப்படுகிற ஆலோசனை, என்னுடைய பிள்ளைகளுக்காய் சொல்லப்படுகிற ஆலோசனை, இந்த ஆலோசனைகள் இது கர்த்தருடையதா?
இது ஆண்டவருடையதா அப்படி என்கிற அறிகிற அறிவை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு தாரும் ஆண்டவரே. முழு பலத்தோடு சொல்லும், ஆண்டவரே நீர் எனக்கு தருவீராக, அந்த கிருபையை தருவீராக, அந்த கிருபையை தருவீராக. இப்பொழுது அப்படி ஞானம் உள்ள ஒரு இருதயம் எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தார் ஆவியானவரே. சொல்லுவோம், வேதவசனம் புரிந்து விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தார் ஆவியானவரே. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, முழு பலத்தோடு ஆவியானவரே, பரிசுத்த ஒரு விசை கூட ஆவியானவரே. நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும், எனக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பீராக. தேவன் இவனை அனுப்பவில்லை, கர்த்தர் இவனை அனுப்பவில்லை. ஆமென் சொல்லுங்கள். நம்மிடத்திலே வருகிற எல்லாரையும் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள் என்று நம்ம சொல்லவே முடியாது. அவர்களால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நிறைய நஷ்டம் அடைவோம். சிலர் டேலண்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க, சில சமுதாயத்தில் ரொம்ப மரியாதைக்குரியவங்களாக இருப்பாங்க. ஆனால் நம்மிடத்தில் அனுப்பப்படும் போது நம்ம என்னவா இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாய் அவர்களை கையாளும். ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம், உங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கலாம். இதை கண்டுபிடிக்கிற ஞானம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது பெருத்த ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேர் அதுக்காக ஜெபிக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. நான் கேட்கிற சத்தம் கர்த்தருடைய சத்தம் தானா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புகிறீர்கள் சொல்லுங்க. கவனிங்க, நிறைய பேர் இதில் ரொம்ப மாட்டி இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு கூட்டத்துக்கு கலந்து கொள்ளும் போது, ஒரு ஜெபத்துக்கு கலந்து கொள்ளும் போது அதை தங்களுடைய வார்த்தையாகவே நினச்சிட்டு அதை உடனே தங்களுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சூழ்நிலையை எதுவும் பார்க்காம, வசனத்தை ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்த்து சூழ்நிலையை எதுவும் பார்க்காம டக்குன்னு முடிவெடுத்து அதில் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த வீடு கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டு கட்டி தருவார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை, இந்த வாக்கு தத்துவம் எத்தனை பேருக்கு சொந்தம்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருக்குமே சொந்தம். ஆனால் அதற்கென்று ஒரு காலத்தை கர்த்தர், ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கான ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கான ஒரு தகுதியை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. வாக்கு தத்துவம் எனக்குரியது தான், ஆனால் அதற்குன்னு ஒரு டைம் இருக்குதா? ஆனால் வாக்கு தத்துவம் எனக்குன்னு வரும்போது உடனே நாம் போய் ஒரு லோன் எடுத்து ஒரு கடன் வாங்கி என்னுடைய திராணிக்கு மிஞ்சி கர்த்தர் தான் எனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவார்னு சொல்லிட்டார்ல, அவ்வளோதான் நான் நாளைக்கே ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட முடியுமா? சொல்லுங்க. இந்த மாதிரி மாட்டி இருக்கிறவங்க ஒருத்தர் இல்லை, நிறைய பேர். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு ஞானத்தை தரணும். பேசும்போது எனக்காக பேசப்படுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். ஹல்லேலூயா.
தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு டைம் ஜெபம் பண்ணுங்க. இந்த கிருபை உங்களுக்கு வேணும். சொல்லுங்க, ஆண்டவரே, ஹல்லேலூயா, எனக்கா இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளுக்கா இருக்கலாம், எங்களுடைய குடும்பத்துக்காக இருக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, யார் பேசினாலும் நான் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு கிருபை இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. ஓ ஹல்லேலூயா. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. இப்ப சத்தமாவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் முழு பலத்தோடு ஊற்றப்படுவதாக, 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 ஊற்றப்படுவதாக. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு விதமான கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண் பிள்ளைகளுக்குள்ள ஒரு விதமான கவுன்சிலிங் சுற்றிட்டே இருக்குது. என்ன கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னால், நீ யாருக்கும் அடிமையானவள் அல்ல. உண்மைதான், யாருக்கும் அடிமையானவள் இல்லை. அப்போ இன்னொன்று என்னென்ன அப்படின்னா, நீ ஒரு வீட்டில் போய் அடிமையானவளை போல சமைச்சு போட்டுட்டு குழந்தைய பெற்றுட்டு நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அதுக்காக நீ என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா, நீ கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. சமீபமாய் சில நாட்களாக நிறைய தாய் தகப்பன் நிறைய பிள்ளைகளிடத்தில் கல்யாண வயதை அவர்கள் தாண்டுகிறார்கள். அப்போ அவங்களுடைய பயோடேட்டாவை இங்கே கொடுக்கவே இல்லை. அப்போ ஏன் பாப்பாவுடைய பயோடேட்டா இன்னும் தரல? எதுக்கு இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? இத்தனை வயசாச்சுல, 32 வயசாகுது, 30 வயசாகுது. அப்போது அவங்க நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, என் மகளுக்கு என் மகனுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அப்போ இந்த பிள்ளைய அனுப்புங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட பேசி, ஏன் நீ இப்படி இருக்கிற, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, உனக்குன்னு ஒரு குழந்தைங்க தரணும், அதுதான் சமுதாயம், கர்த்தர் அதற்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? நான் எதுக்கு இன்னொரு மாமியாருக்கு சோறாக்கி போடணும்? நான் எதுக்கு அவருக்கு துணி துவைச்சு கொடுக்கணும்? நான் எதுக்கு அவருக்கு அயன் பண்ணி கொடுக்கணும்? நான் எதுக்கு என்னுடைய கணவனார் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை போட்டால் தான் நான் ஒரு லேடியா? ஏன் அந்த அங்கீகாரம் இல்லாமல் என்னால் உழைக்க முடியாதா? என்னால் வாழ முடியாதா? எனக்கு அப்படியெல்லாம் தேவையில்லையே. எனக்கு அப்படி எதுக்கு அவசியமே கிடையாது. அப்போது எவ்வளவு இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், இதுதான் கர்த்தர் அவனை அனுப்பவில்லை. இந்த யூடியூப்பில் அங்கேயும் இங்கேயும் சிலருக்கெல்லாம் வேலையே இல்லை. அவங்களுக்குள்ள நான் என்ன சொல்வேன்னா, பிசாசு தான் உள்ளே புகுந்துருக்குது. பிசாசு உள்ளே புகுந்து அவங்க என்னமோ பட்டம், டாக்டர் பட்டமாக இருக்கலாம். அவங்க டாக்டர் பட்டம் வாங்கின உடனே அவங்க ரொம்ப ஞானின்னு நினச்சிட முடியுமா? டாக்டர் பட்டம் வாங்கின உடனே, இல்லைன்னா ஏதோ கவுன்சிலிங் பட்டம் வாங்கின உடனே அந்த பட்டத்தை பின்னாடி போட்டுட்டு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை தவறான விதத்தில் நடத்துகிற இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். உங்கள் பிள்ளைகள் பேரில் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இப்படி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு தெரில. அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணுங்க.
அப்போது நமக்கு ஒரு ஞானம் வேண்டும். என்ன அப்படின்னா, அவங்க பேசுறது சரியான வார்த்தை அல்ல. அவங்க பேசுறது என்ன வார்த்தை தெரியுமா? தப்பான வார்த்தை. என்ன ஆசை காமிக்கிறாங்க, என்ன மோசம் போக்குறதுக்கு விரும்புகிறாங்க, என்ன தவறாக கைட் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. இப்படிப்பட்ட ஞானம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவசியமான ஒன்று. யாருக்கும் அவசியம்? இந்த ஜப குறிப்பை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் நீங்கள் டெய்லி இந்த வசனத்தை வாசித்து ஜபிக்கணும். என்ன அப்படின்னா, தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும், சன்பல்லாத்து தொபியா இவங்க தான் அவனை பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க என்கிறதையும் நான் என்ன பண்ணுவேன்னா, தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அதை தீர்க்கதரிசனம் சொன்னான் என்றும் நான் அறிந்து கொண்டேன். நான் பயந்தது அப்படி செய்து பாவ கட்டி கொள்ளும் என்னை நிந்திக்கிறது தக்கது அபகீர்த்தி முகாந்திரம் உண்டாயிருக்கிறதற்கும் அவர்களுக்கு கைகூலி கொடுத்திருந்தார்கள். என் தேவனே, தொபியாவுக்கும் சன்பல்லாத்துக்கும் நீ செய்த இந்த செய்கை தக்கதாய் நீர் அவர்களையும் நோவாத்தியாள் என்னும் தீர்க்கதரிசி ஆனவைகளையும் எனக்கு பயம் உண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசியையும் நினைத்தருளும். அல்லேலூயா. சொல்லலாமே, இந்த ஜெபம் பண்ணலாமே. என் தேவனே, தொபியாவுக்கும் சன்பல்லாத்துக்கும் நீ செய்த இந்த செய்கைக்கு தக்கதாய் நீர் அவர்களையும் நோவாத்தியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்டு ஏதூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்து எங்கள் பகைஞர்கள் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்களை சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அவர்கள் வரும் கண்டபோதும் மிகவும் முனைப்பற்று போய் இந்த கிரியையை எங்களுக்கு தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். நல்ல கரங்களை தட்டி இந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபையை தரப்போறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, என்னிடத்திலே வந்தது யார் என்கிற அறிவை கர்த்தர் எனக்கு போதிக்க போறாரு. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட இந்த வேதத்தின் மேலே உங்கள் கையை வைங்க. இந்த வேத பகுதி மேலே உங்கள் கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கிருபையை எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தானமாய் தருவீராக, தயவாய் தருவீராக. எங்கள் பிள்ளைகளை குழப்ப நினைக்கிற, எங்களுடைய குடும்பத்தை குழப்ப நினைக்கிற, என்னுடைய கணவனாரை குழப்ப நினைக்கிற, சொல்லுங்க எங்களுடைய வீட்டு காரியங்களை குழப்ப நினைக்கிற அந்தகார கிரியைகள் போவதாக, அந்த மனிதர்கள் மாறி போவார்களாக. இயேசுவே, எங்களிடத்திலே அனுப்பப்பட்டது யார் என்கிற அறிவை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. சொல்லுங்க, எங்களுக்கு தருவீராக ராஜா. உம்மை தவிர வேறு யார் எங்களுக்கு இந்த ஞானத்தை தர முடியும்? இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானம் வெளிப்படுவதாக, என் பிள்ளைகளுக்கு வெளிப்படுவதாக. எந்த வாலிப தம்பி இதில் சிக்கி கொண்டிருக்கிறானோ, எந்த வாலிப தங்கச்சி இதில் சிக்கி கொண்டிருக்கிறானோ, உலகத்தினுடைய வார்த்தை, பிசாசுனுடைய வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை சரின்னு நினைச்சு அதன் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறானோ, அவன் மேல் கர்த்தருடைய கரம் பகிரங்கமாய் வைக்கப்படுவதாக, நன்மையாய் வைக்கப்படுவதாக. இப்பொழுது அந்த பிள்ளையை கர்த்தர் தொடுவீராக. சத்தமா தொடுவீராக ராஜா, மாற்றுவீராக ராஜா. அந்த வார்த்தை பொய் என்று விளங்க பண்ணும், அந்த வார்த்தை சரி இல்லை என்கிறதை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. சொல்லுங்க ஜெபம் பண்ண உங்க பிள்ளைகளுடைய கட்டுகள் அப்படியே அவிழ்வதாக, குடும்பத்தினுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்வதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துகிறவர், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துகிறவர், என் கால்களை வல்லடிக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ எதிரிகளின் சூழ்ச்சிகள்
சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. சொல்லுங்களேன். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. இப்ப சொல்லுங்க, ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஒரு விஷயம் கூட சொல்லு, ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. டெய்லி உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தில் இந்த ஒரு ஜெப குறிப்பை நீங்கள் சேர்த்துக்குங்க. என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, நீர் இவனை அனுப்பவில்லை என்று அறிகிற ஒரு ஞானம். ஹல்லேலூயா. நம்முடைய மனதில் எழும்புகிற யோசனைகள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிற யோசனைகள், அதான் 3 சொன்னேன். 1 கர்த்தரால் அனுப்பப்பட்டதா, இல்லை மனுஷன் சொல்றானா, இல்லை சத்ருனால் பேசப்படுகிறதா. இந்த அடையாளத்தை நம்முடைய பிள்ளைகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நான் நம்புறேன் இந்த உலகத்தில் அவ்வளவு சீக்கிரமா எங்கேயுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஏமாந்தே போக மாட்டாங்க. உங்க பிள்ளைங்களுடைய தலையின் மேல நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, தங்களிடத்திலே பேச வருகிற நபர் யாரால் அனுப்பப்பட்டவன் என்கிற அறிகிற அறிவை என் பிள்ளைக்கு சொல்லுங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன அறிவு வரணும் தெரியுமா? இது ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன், இல்லை அப்படின்னு சொன்னா இது வேற மாதிரி, இது சரியில்லை அப்படின்ற ஞானத்தை தேவன் தருவார். கர்த்தர் தருவாரா? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? உங்க பிள்ளைகளிடத்துல ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவனாருக்காக ஜெபம் பண்ணுங்க, மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை நேர்த்தியாய் கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். பேதைகளையும் ஞானவான்களாய் மாற்றுகிறது அவருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். சவுல் ராஜாவுடைய ட்ரெஸ்ஸை தாவீது போடும்படியாய் வற்புறுத்தப்படுகிறது. ஆனா சவுல் ராஜா தாவீதின் மேல கோபம் கொண்டோ எரிச்சலோடையோ இவன் ஜெயிச்சிடக்கூடாது என்கிற பொறாமையோடையோ செய்ய மாட்டாரு. எப்படிதான் செய்வாருன்னா, இந்த குழந்தை பாதுகாக்கப்படட்டும், இந்த பையனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நல்லதுக்குத்தான் சொல்லுவாரு. ஆனா அந்த இடத்துல தாவீதுக்கு ஒரு இன்னொரு குரல் கேட்கப்படுது, ராஜா சொல்றது மாதிரி நீ கேட்க வேண்டாம், அந்த ட்ரெஸ் உனக்கு சரியானதா இருக்காது. அப்போ சிலர் நமக்கு விரோதிகள் பேசுகிறது மட்டும் இல்லை, நமக்கு பிடிச்சவங்க நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சு கொடுக்கிற ஆலோசனை கூட நமக்கு தப்பா போகுமா? தப்பா போகுமா? கண்டிப்பா தப்பா போகும். அம்மா சொல்ற ஆலோசனை தப்பா போகுமா? கண்டிப்பா தப்பா போகும். அப்பா சொல்கிற ஆலோசனை சில நேரத்தில் தப்பா போகுமா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. பாஸ்டர் சொல்லுகிற ஆலோசனை சில நேரத்தில் தவறா போயிருமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இத்தனை பேர் உங்களுக்கு உங்களை கைட் பண்ணாலும் உங்களை யார் கைட் பண்ணணும்னா பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரே. ஆனால் அந்த அந்த வழியில் எந்த தப்பும் இருக்காது, அது நேர்த்தியாக இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு கட்டளை இட போகிறார்.
நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட போகிறாரு. உங்கள் பிள்ளைகளுடைய பேரை ஒரு டைம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கொடுமைக்கு என்னுடைய பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றுவீராக. சொல்லுங்க, ஆண்டவரே நம்முடைய பிள்ளையை காப்பாற்றுவீராக, காப்பாற்றுவீராக. என்னுடைய மகன் ஜூடாவை காப்பாற்றுவீராக, என்னுடைய மகன் கேபாவை காப்பாற்றுவீராக, என்னுடைய விசுவாச மக்களை காப்பாற்றுவீராக, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை காப்பாற்றுவீராக, ஆன்லைனில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு வருகிற தேவையில்லாத ஆலோசனைகள் அழிந்து போவதாக. அந்த ஆலோசனைகளை என் பிள்ளைகள் காதுகளில் கேட்கும் போதே இது கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்று அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அந்த நெகேமியாவினுடைய ஞானம், நெகேமியாவினுடைய அந்த அபிஷேகம் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் சொல்லுங்க, இருக்கட்டும், இருக்கட்டும். சொல்லுங்க, முழு பலத்தோட இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது அந்த ஞானம் வரட்டும் ஆண்டவரே, இப்பொழுது அந்த அறிவு வரட்டும், இப்பொழுது அந்த புத்தகம் ஆண்டவரே ஞானம் பிள்ளைகளுக்கு கடந்து வருவதாக. ரீதாலாரம் தனகரா சோரதகலரம் தனரகதலரமா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, நான் ஒரு ஓப்பனாக ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபை இருக்கிற இந்த இடத்திலே அப்பொழுது 1 ரூபாய் கூட நம்மிடத்தில் இல்லை. அப்பொழுது முழு தொகையும், இந்த இடத்தை வாங்குறதுனுடைய முழு தொகையும் லோன் எடுத்து கொடுத்து கட்டுறது போல் ஒரு டீம் என்னை வந்து சந்தித்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. ஆனால் எனக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய சமாதான குறைவு எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் வந்து அதை வந்து கொஞ்சம் விட்டுட்டேன், அதை ஃபாலோ பண்ணலை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்கிறேன். ஒருவேளை அன்னைக்கு அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்தாங்க. அதில் இருக்கிற ஒருத்தங்க வந்து தேவ பிள்ளை, நம்ம சர்ச்சு மேலே அவங்களுக்கு அவ்வளோ பாசம், அவ்வளோ விருப்பம். பாஸ்டர் இவ்வளோ ஊழியம் செய்கிறீங்க, சொந்த இடத்தோடு நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அன்பு செலுத்தி பண்ணாங்க. ஆனால் அந்த ஆலோசனைக்கு மட்டும் நான் செவி சாய்த்து நான் இருந்திருந்தேனே, ஆனால் இன்னைக்கு நான் என்ன நிலைமை ஆயிருப்பேன்னே தெரியாது, என்ன நிலைமை ஆயிருப்பேன்னே எனக்கு தெரியாது. இந்த ஊழியம் எப்படி கொண்டு போய் விடப்பட்டிருக்கோன்னே தெரியாது. அவங்க வட்டி வந்து மாதம் 1 லட்சம் ரூபா வட்டி மட்டும் கேட்டாங்க. அவ்வளோ நெருக்கமான சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அழகாய் நடத்தி, தெளிவாய் நடத்தி, இன்னைக்கு கடன் இருந்தால் கூட 1 ரூபா கூட நமக்கு வட்டியே இல்லை. இந்த சமீபமாக இந்த வேலை ஆரம்பித்ததுலேருந்து அந்த பணத்தை கொடுக்க முடியாத சூழ்நிலை உண்டானது. ஆனால் கூட நமக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை. சரி பரவாயில்ல, ஒரு 2-3 மாதம் சேர்த்து எடுத்துக்கங்க, 4 மாதம் சேர்த்து எடுத்துக்கங்க, பரவாயில்ல, வரும்போது நீங்கள் தாங்க. அப்போ எவ்வளோ நல்லவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே, இது நம்மளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இது நல்ல பாம்பா விஷம் நிறைஞ்ச கெட்ட பாம்பா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் யார் நமக்கு அந்த ஞானத்தை தருவார்னா, வரும்போதே ஞானத்தை தருவார், பேசும்போதே ஞானத்தை தருவார். ஃபஸ்ட்டு பேச்சிலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க தேவன் அனுப்பவில்லை என்று. நீங்கள் முதல் பேச்சிலேயே கண்டுபிடிச்சிருவீங்க. அதை யார் தருவானா? பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் கேட்க போகிறோம்? ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை மனசில் நினச்சிக்குங்க, உங்கள் வீட்டுக்காரரை மனசில் நினச்சிக்குங்க, உங்கள் வீட்டுக்கார அம்மாவை மனசில் நினச்சிக்குங்க. இப்போ இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாரும், எனக்கு ஒரு ஞானத்தை தாரும், எனக்கு ஒரு ஞானத்தை தாரும். கர்த்தர் இவனை அனுப்பவில்லை என்றும், சன்பல்லாத்தும் தொபியாவும் அவர்களுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள்
பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் உடல் சோர் வசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, அந்த ஞானம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும், அந்த அறிவு எங்களுக்குள்ள கடந்து வரட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஞானம் கடந்து வரட்டும். நன்றி அப்பா, நன்றி. ஆமென். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டணத்திற்குள்ளே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக போகும்போது அங்கே ஒரு லேடி இருக்குது. அந்த லேடி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், நமக்கு அவங்க போதிக்கும்படியாக வந்தது தீமை இல்லை, எதுக்கு? நன்மை. கவனிங்க, நான் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறேன் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. அங்கே ஒரு சூனியக்காரி ஒரு லேடி இருக்காங்க, மந்திரவாதம் பண்ணுற, மை பண்ணி கொடுக்குற ஒருத்தங்க இருக்கிறாங்க. நான் உள்ளே போன உடனே கூடி இருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து, ஐயோ வர்றாரு இவர் பாஸ்டரு, இவர் ஏசப்பாவை நல்ல பிரசங்கம் பண்ணுவார், இவருடைய போதனை நல்லா இருக்கட்டும், இவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? எவ்வளோ சந்தோஷப்படுவோம். பரவாயில்ல, ஆண்டவர் சூனியக்காரின் மூலமாகவும் நமக்கு நல்ல பேர் வாங்கி தர்றாருன்னு நினைப்போம், நல்ல பேர் வாங்கி தர்றாருன்னு நினைப்போம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னால், இது இந்த லேடி பேசுறது இல்லை, இந்த லேடிக்குள்ள ஒரு ஆவி. இந்த ஆவி என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால், இவன் வந்த உடனே நம்மளை துரத்தி நம்ம பிஸ்னஸை கெடுத்து போட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். அதனால இவனும் நம்மளும் ஒண்ணுதான். இனி இந்த பட்டணம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த ஊழியத்தோட சேரப்போகுது. அது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? இந்த பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ரெண்டு பேரையும் இவங்க கடவுள் மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லி நல்லவன மாதிரி அப்படியே உள்ள வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை புகழ்த்தின உடனே திரும்பி பார்த்து, பொல்லாத ஆவிய போ, இவளை விட்டு வெளியே, நம்மளா இருந்தா நல்லா இருப்போம்மா, நீ ஸ்தோத்திரம், நீ விட்டுருந்தா அந்த அம்மா பைபிள் வாங்கி படிச்சிருக்கும், அந்த அம்மா சேர்ந்து இயேசு நல்லவர்னு சொல்லியிருக்கும். நம்ம அப்படி அவன் நல்லவன் சொன்னான்னா நம்ம மைக்கு கொடுத்து சாட்சி சொல்ல சொல்லிடுவோம், சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் உங்க அனுபவத்தை அப்படின்னு இருக்கோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு ஸ்பிரிட், டிசைனிங் ஸ்பிரிட் இருக்கு பாருங்க. உள்ளே இருந்து வஞ்சிச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்கிறியா, போ வெளியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நார்மல் ஆயிடுச்சு, அதால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய அபிஷேகம் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், இவர்களை அனுப்புனது கர்த்தரா? உங்களுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி ஒன்று இருக்கணும். அது என்ன கேள்விக்குறி அப்படின்னா, எங்கிட்ட வந்து பேசுகிற இவங்க கர்த்தரை அனுப்புனவர்களா? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். ரெண்டு காரியத்திற்காக இன்றைக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஒன்று, எத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலையும் அதில் நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருகிறார். ரெண்டாவது, இவர்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கிறவர்களா என்கிற ஒரு பெரிய ஞானம் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். இந்த மாதத்தை இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவர் புதிய மாதத்தில் புதிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த மாதம் பார்த்த எல்லா கண்ணீருக்கும் ஆண்டவர் புதிய மாதம் ஒரு பெரிய பலனை கர்த்தர் தருவார். இதுவரையிலும் சத்துருவினால் இதே போல கொள்ளை கொண்டு போகப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நன்மையினால் நம்மை நிரப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?